அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் சிம்மராசினருக்கு பண மலையில் ஏறப்போவது உறுதிங்க. அந்த வகையில இந்த காலகட்டம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், ரிஷபத்தில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியர். ஒரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறாரு. சுக்கிர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும், சுக்கிரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும், பிரத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகன் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான் தான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேரு அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில் தான். சுக்கிர யோகம் அடித்தார் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பது, வழிபடுவது விசேஷமானது என்கின்றது கிரகநிலைகள். அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும். அவனுக்கு என்ன, அவன் ராஜா, சுகவாசி, சுக்கிரதசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், கலத்திரக்காரகன், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர். ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் காமத்துக்கு காரகன். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க அவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறாரு. மீன ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீச்சமும் அடைகிறாரு. சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம், அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர். பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும், சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பண செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும். பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும். சுகதானம், பலம் இழத்தல், ஆடை ஆபரண வசதிகள், வண்டி வாகன வசதிகள் குறையும். கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாயிருந்தால், லக்ஷ்மி அருள் இல்லாமல் இருந்தால், தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கவலையுடனே இருப்பார்கள்.
அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ராஜபோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறாரு. ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது, அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள். சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும், புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும், குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும். நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கிரன் வாரி வழங்குவார். ஒருவேளை இந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்கிரத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும். கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக்கிரனுக்கான பரிகார தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியடையும். இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். இது சுக்கிரத்தலமாகும். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிரத்தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றாரு. இந்த அமைப்பு யோக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில் முயற்சிகள் பலன் அளிக்குங்க. இந்த தொழில் முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வேலை, உத்தியோகம் இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க. வருமானமும் உயர இருக்குது. பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சுக்கிரன் பல வெற்றிகளை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுக்க இருக்கிறாரு. மகிழ்ச்சிக்குரிய பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. 8இல் ராகு இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதால பெரிய தொல்லைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விருந்தினர் வருகை அல்லது நீங்கள் விருந்தாளியாக செல்வது போன்ற அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. இந்த சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராத ஒரு தரை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. அவர்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க இருக்காங்க என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி கும்பராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகள் என்றதாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன் வக்ரம் பெறுவது நல்லதல்லங்க. நண்பர்களிடமும் கூட்டு தொழில் பாஸ்கர்களிடமும் கவனமாக இருங்க. வாகனங்களை ஓட்டும் போது கவனம் தேவைங்க. தவறான எண்ணங்களை விளக்கவும் பிறரிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது சரி பார்த்து கொண்டு பகிருங்க. கூடுமான வரைக்கும் சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்களையோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ நிர்வாகத்தினரை பற்றியோ குறை கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்திற்கு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது, குரு ராகவேந்திரரை வணங்குங்க. குதூகலமான வாழ்வு உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு.